ஓம் சாந்தி. பிரம்மா பாபாவின் சிறப்பு அம்சங்கள். பாகம் 4. தேகம் மற்றும் தேக சம்பந்தங்களிலிருந்து சதா அப்பாற்பட்ட நஷ்ட மோகா நிலை. 1. அன்றிலிருந்து சிவபாபா பிரம்மா பாபாவின் உடலை ஆதாரமாக ஆக்கிக் கொண்டாரோ அன்றிலிருந்து பிரம்மா பாபா தன் தேகம் மற்றும் தேக சம்பந்தங்களிலிருந்து விடுபட்டவராகவும் பற்றற்றவராகவும் ஆகிவிட்டார். குழந்தைகளே, இவ்வுடல் என்னுடையதல்ல. இந்த உடலை சிவபாபாவுக்கு கடனாக கொடுத்துள்ளேன். சுயம் பாபாவே இவ்வுடலை காப்பாற்றுவார். இந்த உறவினர்கள் யாரும் என்னுடையவர்கள் அல்ல. நானே சுயம் அவருடைய குழந்தையாக இருக்கின்றேன். இவர்கள் அனைவரும் சிவபாபாவினுடையவர்கள். இது ஹுசேன், அதாவது கடவுளுடைய குழந்தை என்று பிரம்மா பாபா கூறுவார். இந்த ஸ்மிருதி, அதாவது நினைவின் மூலம் பாபா டபுள் லைட்டாக இருந்தார். பாபா நடக்கும் பொழுதும் சுற்றி வரும் பொழுதும் பிரகாசமான உடலில் இருப்பது போல மற்றவர்களுக்கு அனுபவம் ஏற்பட்டது. அதேபோல குழந்தைகளாகிய நாமும் தந்தையை பின்பற்றி தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களிலிருந்தும் விடுபட்டு அல்லது பற்றற்று இருத்தல் வேண்டும். 2. எப்படி பாப்தாதா பழைய சரீரத்தினை எடுத்திருந்தாலும் சரீரத்தில் சிக்காமல் இருந்தாரோ அதேபோல் இந்த பழைய சரீரத்தில் நிவாசம் செய்ய வேண்டும். கர்மம் செய்வதற்காக இவ்வுடலை ஆதாரமாக எடுத்து கொள்ளுங்கள். பிறகு உங்களுடைய ஒளி தேவதை சுய ரூபத்திலும் நிலைத்திருங்கள். நியாரா, அதாவது விலகி இருக்கும் மிக உயர்ந்த நிலையிலிருந்து சாக்கார கர்மேந்திரியங்கள் மூலம் கர்மம் செய்வதற்காக கீழே இறங்கி வாருங்கள். இவ்வாறு இருப்பவரையே விருந்தாளி, அதாவது மகான் என்று அழைக்கலாம். இதுதான் தியாகத்தின் முதல் படி. 3. இந்த பழைய தேகத்தை பாப்தாதாவிடம் இருந்து கடனாக கிடைத்திருப்பதாக புரிந்து கொண்டு சேவைக்காக காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும். இந்த தேகம் என்னுடையதல்ல, ஆனால் சேவை செய்வதற்கு கடனாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு விருந்தாளி போல் இந்த சரீரத்தில் இருந்து வர வேண்டும். பாப்தாதா சிறிது காலத்திற்கு இவ்வுடலை காரியம் செய்வதற்கு கொடுத்துள்ளார். இவ்வாறு புரிந்து கொண்டு இந்த பழைய உடல் உணர்விலிருந்து விலகி இருத்தல் வேண்டும். அதாவது இந்த தேக உணர்வு என்ற கரையை கடந்து விட்டீர்களானால் பாபா சமனாக விடுபட்டவர்களாக அல்லது பற்று அற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். 4. இந்த ரதம் பாபாவின் உடையது என்றுதான் எப்பொழுதும் பிரம்மா பாபாவின் சங்கல்பத்திலும் பேச்சிலும் இருந்தது. மேலும் குழந்தைகளும் இந்த உடல், மனம், பொருள் அனைத்தும் தங்களுடையது, என்னுடையது அல்ல என்று உறுதிமொழி கொடுத்துள்ளீர்கள். நான், எனது என்பவை தேக உணர்வில் கொண்டு சேர்க்கின்றன. பாபா தங்களுடையது எனும்போது விடுபட்டிருப்பீர்கள். விடுபட்டிருக்கும் போது பாபாவின் நினைவும் தானாகவே இருக்கும். ஆகவே பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, பழைய மண்பாண்டத்தின் உணர்வை விடுத்து சூட்சும ஒளி சுரூபமாகுங்கள். இரட்டை லைட் ஆகுங்கள். அதாவது பரிஸ்தா ஒளி சுரூபம் ஆகி டபுள் லைட் ஆகுங்கள். 5. தேகத்தின் சம்பந்தம் லௌகீக மற்றும் அலௌகீக மனிதர்களுடன் ஏற்படுகின்றது. இந்த 2 சம்பந்தத்திலும் பாபா சமமாக மகா தியாகி, அதாவது நஷ்டமோகா
பற்றற்று இருத்தல் வேண்டும். பற்றற்று இருப்பதன் அடையாளம் எவரிடமும் பொறாமையோ எதன் மீதும் கவர்ச்சியோ ஈர்ப்போ இருக்கக்கூடாது. ஏனெனில் இந்த 2 விஷயங்களில்தான் நேரம், சக்தி அல்லது புத்தி வீணாகும். ஆகவே நல்லவைகளை நல்லது என புரிந்து சாட்சியாக இருந்து பாருங்கள். மேலும் தீயவற்றை கருணை உள்ளம் உடையவர்களாகி இரக்க கண்ணோட்டத்தின் மூலம் பரிவர்த்தனை செய்யக்கூடிய சுபபாவனை கொண்டு சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் கர்ம பந்தனத்திலிருந்து விலக முடியும். அதாவது பற்றற்றவர்களாகி நஷ்டமோகா ஆகிவிடுவீர்கள். 6. உலகிய உறவினர்களுடன் இருந்து வந்த போதிலும், அதாவது லௌகீக உறவினர்களுடன் இருந்து வந்த போதிலும் மனதில் ஒருபோதும் இவர்களுடன் எனக்கு லௌகீக உறவு இருக்கின்றது என்ற சங்கல்பம் வரக்கூடாது. லௌகீக சம்பந்தம் நிமித்தம் மட்டுமே. ஆனால் நினைவில் அலௌகீக மற்றும் பரலௌகீக சம்பந்தமும் இருத்தல் வேண்டும். சதா கமல் ஆசனத்தில் வீற்றிருக்க வேண்டும். ஒரு பொழுதும் விகாரம் என்கின்ற நீர் மற்றும் அசுத்தத்தின் துளியை தொடக்கூடாது. இது என் தேக சம்பந்தம் அல்ல, சேவைக்கான சம்பந்தம் ஆகும். இல்லறத்தில் சம்பந்தம் காரணமாக இருந்து வரவில்லை, ஆனால் சேவைக்காக இருந்து வருகின்றோம். இந்த நினைவின் மூலம் பற்றற்றும் விடுபட்டும் இருங்கள். ஒரு பாபாவை தவிர வேறு ஒருவரும் இல்லை. சதா இந்த நினைவின் மூலம் நஷ்டமோகா மற்றும் விடுபட்டு இருங்கள். பாபாதான் உலகம். உலகம் என்றால் மக்கள் மற்றும் பொருட்கள், இவை இரண்டும் தான் முக்கியம். எனவே பாபாதான் உலகம் என்று இருக்கும்போது சர்வ சம்பந்தமும் பாபாவுடன் இருக்கின்றது மற்றும் சர்வ பிராப்திகளும் பாபாவிடமிருந்து கிடைத்துவிட்டது. எப்பொழுது எல்லாம் கிடைத்து விட்டதோ புத்தி வேறு ஒன்றின் மீதும் செல்ல முடியாது. 8. இல்லறத்தில் இருந்து வந்தாலும் எப்பொழுதும் தேக சம்பந்தத்தில் துறவரத்தில் இருக்க வேண்டும். நான் ஆண், இவள் மனைவி என்ற தேக உணர்வு கனவில் கூட வரக்கூடாது. ஆத்மா சகோதர சகோதரன் ஆகும், கணவன் மனைவி அல்ல. இந்த சம்பந்தம் சேவைக்காக நிமித்தமாய் உள்ளது. மற்றபடி இணைந்த வடிவம் நீங்கள் மற்றும் பாபாதான். குடும்பத்தில் சேவைக்காக எந்த மாதிரி பாகம் நடித்தாலும் ட்ரஸ்டியாக இருந்தால் சதா பற்றற்று நஷ்டமோகா ஆகிவிடுவீர்கள். 9. எப்படி சரீரத்தின் ஆடையை கழற்ற வேண்டுமென்றால் சகஜமாக கழற்றி விடுகின்றீர்களோ அவ்வாறே இந்த சரீரம் என்கின்ற ஆடையை எளிதாக கழற்ற, அதாவது பழைய சம்ஸ்காரங்களை விட்டுவிடுவதற்கான அப்பியாசம் செய்யுங்கள். ஆனால் ஒருவேளை இந்த ஆடை ஏதாவது ஒரு பாகத்தில் இறுக்கமாக இருந்தால், அதாவது இந்த சரீரம் ஏதாவது ஒரு பாகத்தில் இறுக்கமாக இருந்தால் ஆடையை கழற்றுவதற்கு கடினமாக இருக்கும். ஆகவே எல்லா சம்ஸ்காரங்களிலிருந்தும் விலகி, அதாவது விடுபட்டு வெற்றி கண்டுவிட்டேனா என்று சோதனை செய்ய வேண்டும். 10. தேக உறவினர்களுடன் இருந்தாலும் லௌகீகத்தில், அதாவது இல்லறத்தில் அலௌகீக ஸ்மிருதி, அதாவது ஆன்மீக நினைவு இருக்க வேண்டும். எப்பொழுதும் இவர்கள் அனைவரும் கூட பிரம்மா பாபாவின் குழந்தைகள், தமக்கு பின் வரக்கூடிய வம்சாவளிகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் பிரம்மாதான் படைப்பவர். எனவே பக்தர்கள், ஞானி மற்றும் அஞ்ஞானிகள் எல்லோரும் அவருடைய வம்சம்தான். ஒவ்வொரு சம்பந்தத்தையும் எவ்வாறு லௌகீகத்தில் இருந்து அலௌகீகமாக மாற்றிவிட்டீர்களானால் பற்றற்றவர்களாகவும் நஷ்டமோகா நிலையிலும் வந்து விடுவீர்கள்.
11. முதலில் தேக உறவுகளிலிருந்து விலகியவர்களாக அல்ல, ஆனால் தேக உணர்விலிருந்து விலகியவர்கள் ஆகுக. அப்போது லோக பிரியர்களாக, அனைவராலும் நேசிக்கப்படுபவர்களாக ஆகிவிடுவீர்கள். எப்பொழுது சரீரத்தில் இருந்து விடுபட்டு ஆத்ம ரூபத்தில் நிலைத்திருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்வீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் உலகத்தினரால் நேசிக்கப்படுவீர்கள். யார் முதலில் சரீரத்திலிருந்து விலகியவர்களாக, அதாவது விடுபட்டவர்களாக ஆகுகின்றார்களோ அவர்கள்தான் சுயம் பிரியமானவர்களாகவும் பிரபுவுக்கு பிரியமானவர்களாகவும் லோக பிரியர்களாகவும் ஆகுகின்றார்கள். 12. தேக சம்பந்தங்களை பார்த்து கொண்டிருந்தாலும் தானாகவே ஆத்மீக சம்பந்தம் இயல்பாகவே நினைவில் இருக்க வேண்டும். ஆத்மாவிற்கான சகோதர சகோதர சம்பந்தமும் பிரம்மா வம்ச பிராமணன் என்பதால் சகோதர சகோதரி என்கின்ற சிரேஷ்டமான தூய்மையான சம்பந்தம்தான் நினைவில் இருக்க வேண்டும். இதற்காக கமல் ஆசனதாரி, அதாவது தாமரை ஆசனதாரி ஆகுங்கள். பிரம்மா பாபாவும் கூட எப்பொழுது கமல் ஆசனதாரி ஆனாரோ அப்பொழுதுதான் சிவபாபாவுக்கு பிரியமானவராகவும் பிராமண பரிவாரத்திற்கு பிரியமானவராகவும் ஆனார். ஆகவே தந்தையை பின்பற்றுங்கள். 13. பிரம்மா பாபா விடுபட்ட நிலையிலும் பார்வையாளராகவும் இருந்து சம்பூரணத்தை சாகாரத்தில் நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வந்தார். சம்பூரணமும் சாகாரமும் தனித்தனியாக பார்ப்பதற்கு தெரியவில்லை. அவ்வாறே தந்தையை பின்பற்றி நடக்க வேண்டும். முதலில் தேகத்திலிருந்து விடுபட்டு, அதாவது விலகி, பிறகு தேகத்தின் சம்பந்தங்களுடன் தன்னுடைய புத்தி மற்றும் சம்ஸ்காரங்களிலிருந்தும் விடுபட்டவர்களாக ஆகுங்கள். இது எனக்கு புரியும், இது எனது சம்ஸ்காரம் ஆகிய இந்த நான் எனது என்பதிலிருந்தும் விடுபட்டிருக்க வேண்டும். எங்கு நான் என்பது வருகின்றதோ அங்கு பாப்தாதா நினைவிற்கு வர வேண்டும். எங்கு எனக்கு தெரியும் என்பது வருகின்றதோ அங்கு ஸ்ரீமத் நினைவிற்கு வர வேண்டும். 14. ஏதோ ஒரு ஸ்தூல ஸ்தானத்தில் பிரவேசமாவது போல் இந்த ஸ்தூல தேகத்தில் பிரவேசமாகி காரியம் செய்ய வேண்டும். எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது பிரவேசம் செய்யுங்கள், எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது விலகிவிடுங்கள். அப்படிப்பட்ட அனுபவத்தை அதிகமாக்குங்கள். ஒரு வினாடியில் தேகத்தை எடுத்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு வினாடியில் இந்த தேகத்தை விடுத்து தேகி அபிமானி ஆகிவிடுங்கள். தேகம் தன்னுடைய பந்தனத்தில் உங்களை கட்டி வைக்கக்கூடாது. தேகத்தின் உணர்வை, அதாவது நினைவை விடுவது, அதாவது விலகி இருக்கக்கூடிய இந்த அபியாசம்தான் பாபாவிற்கு சமமாக ஆக்கிவிடும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.